மீன் செட்டு மீன் தண்ணி களமா ஏடா தண்ணி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஐஸ் மாதிரி இது அதான் பிரச்சனை. காவ தண்ணி பிரச்சனை கூட கிடையாது. காவ தண்ணியா கிடையாது. செட்ல இருந்து லைவா வருது. என்னப்பா ஓட்டா வர்றா வெடியோட அப்படியே போட்டு நான் ஒரே ஃபிஷ் கட்டிங்க ஓகேவா? மீன் தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டு. உள்ள வந்து ஒரு கையால் தூக்கிடலாம், இங்கே வந்து கோயில் தூக்க முடியாது. நீங்கள் கவர் கேரளா ஊர் வாங்கிட்டு தான் வரணும். நீங்கள் அண்ணன் அனுப்பிச்சு விட டிஃபன் அடுக்க வரைக்கும் அடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கவர் தரேன். கிலோ வைங்க, இங்கே வைங்க. நான் அடுக்க அடிக்கிட்டு அடிக்கிறேன். இல்லை 3000 கூட இருக்காது. நான் 2000 ரூபா 2500 1000 ரூபா 2000 ரூபா. நான் வேற லெவல் இல்லை. 2000 மேலே போந்துடும் மீன். ஓட்டம் இல்லை, இந்த மீன் ஓட்டம் கிடையாது தான். இது வந்து ஒரு விலையை வந்து இன்னைக்கு 3000 ரூபா. இன்னைக்கு ரேட்டுக்கு சொல்லக்கூடாது, கண்டிச்சு போயிடணும். ஆமா அதுதான் நீங்க சொல்லும் போது நான் சொல்லிட்டேன்ல. போடலாம் இன்னும் வந்து பத்தாது. அரை பாக்கெட் தான் பத்து, 100 பாக்கெட். நேற்று கம்மி வேலை. இதோட கம்மி கிடையாது. இன்னைக்கு தான் விலை ரொம்ப கம்மி. ஓகேண்ணா, இந்த மாதிரி இலக்காரங்க எல்லாம் ஈஸி தான். நான் வாங்கினா கை ஓடிச்சிடுறேன் மீன். ஆனால் இதுக்கு மேலே சாப்பிட மீன் உடஞ்சிடும். ஆமாம், செருப்பா அது உடிச்சிட்டு பின்னாடியே வச்சிருப்பா. பை அதுல வேணும். அது பக்கெட் என்ன இருக்கு? அது என்ன மீன்? அப்போ பார்த்துட்டீங்க கட்டிங் எப்படி வேணும். எப்படி கட்டிங் பாரு, காலியாக தான் வெட்டிக்கலாம், போடலாம் மேலே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு கடையா? மாமா அவர் ஓகே. இது ஓகே முடிவு பண்ணிங்க. ஒன்று போடலாம். அவர் தான் நேரத்தை விட மாட்டாரு, நம்ம தான் நேரத்துக்கு பொறுமையாக பண்ணுவார். சரிவா? மஞ்சள் வந்து ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரேட்டு இது ஒன்று ரேட்டு டேஸ்ட்டு அந்த மீன் டேஸ்ட் தான். மஞ்சள் ஹோட்டலில் இந்த மீன் தான் அதிகம் போடுறாங்க. அதான் ஹோட்டலில் ஓடுறது தான். ஏன்னா உங்கள் மீன் இன்னும் ரேட்டுனே தெரியல எனக்கு. 200 ரூபா கிலோன்னு வச்சிங்களேன். வரலையா? அதுக்கே வரலையா? அதான் புரியுது. அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல. நல்லது. மீன் வேறு தரமான மீன். 1200 தான் விட்டதே. அவங்க 200 எக்ஸ்ட்ரா கேட்டோம், அவ்வளோதான். வேலை முடிஞ்சு போச்சு. சுத்தம் கட்டி போச்சு. என்ன கவர் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அப்படியே வச்சு திறக்க முடியலையா? பைய குத்துறேன்னா நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இங்கே நீங்கள் டைம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. நீங்கள் பையில கவர் குத்தினா நான் அப்படி போயிடுவேன். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா கவரில் போய் பொறுமையாக பண்ணிக்கின்றேன். உடையாமல் இருக்கிறாங்களா போட்டுனாக்கா புரியுதுங்களா? தலையை வாழ் தனியாக போடுவோம் கவரில். மீன்லாம் நீங்கள் போய் பொறுமையாக போயிட்டு பங்கு வச்சிங்க. இதில் போடுவா, அப்படியே அடிக்கிறேன். கையை பத்தியா என்ன பண்ணுறேன்? அதிலே போடலாம். இதுதான் குழம்புக்கு இனிமே. எவ்வளோண்ணா சொல்லலாம்? 250 ரூபா பார்த்து சொல்லலாம். நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும், அங்கேயே கொடுத்துருப்பீங்க. இது பெரிய மீன். அப்படியா? அப்போ வந்து இங்கே வந்து கை பத்திரம். இது பெருசுண்ணா மீன். இது மீன் பெருசுண்ணா. இது மிஞ்சி போனா என்ன ஒரு 50 ரூபா கூட தம்பி தான் கொடுத்துருப்பாங்க. வேற ஒன்று கிடையாது. அதிகம் கேட்க மாட்டேன், எப்பவுமே கேட்க மாட்டேன். வஞ்சி நோட்டு எவ்வளோ வெட்டினா? 100 ரூபா. நான் கரை கொடுக்குறேன். அவர் சொல்லினாங்க மேலே படப்போது மேலே படப்போது. நானும் கவனிச்சுதாங்கிறேன். என்னோட வேலை கரெக்டாக மேலே கையெல்லாம் வந்து கவனிச்சுட்டா இருப்பேன். அது தலை இருக்குல்ல, அந்த தலையை தனியாக போட்டுட்டு பங்கு வைக்கிறதுக்கு கொடுத்து பங்கு வச்சிங்க. நம்ம வீடு தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மருந்து
அது எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ போய்க்குது இது. அண்ணா யார் இது? அண்ணா கொஞ்சம் நேரம் என்ன ஓவலா கொஞ்சம் நேரம் வைக்க வரேன். இது வந்து மசாலா போட்டு 1 மணி நேரம் ஊறணும். ஆமாம் கண்டிப்பாக மசாலா இஞ்சி போட்டு வரணும். குழம்புக்கு எல்லாம் வேணுமா? குழம்புக்கு நிறைய வேணுமா இல்லை எல்லாத்தையும் குழம்பு போடுவா? சீலா போட்டேண்ணா பரவாயில்ல. கீழே எடுத்து வச்சுட்டு நீ பட்டுன்னு வச்சிருவேன் எனக்கு தெரியும். சொல்லுமா சரிண்ணா. இந்த மாதிரி பண்ணிக்கிறா. அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறான். பாதி குழம்பு வேணுமா? தெரியும்ல போட்டுருவா. கஷ்டப்பட்டேன்னு நம்மளால தேய்ச்சினா நம்மள என்ன ப்ரோஜெக்ட் இல்லை பாரு. சீரியா பாரு. ஃபோன் போட்டு அந்த செல்லு இன்னும் சொல்லு என்ன பண்ணு. யாரா அண்ணாக்கு நீ தானே கால் பண்ணணும். நான் 2 செல்லு வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன் ஃபோன் பண்ணி காலையில் வைக்குவா. சரி வைண்ணா. சிம் இல்லையா? ஐயோ செல்வம் என்ன பண்ணுறேன்? மேலே வச்சு எப்படி சொல்லி சாப்பிடுவா? வாங்க அதெல்லாம் அங்கே இருக்கானே. எவனோ வரதில்லை. நான் முள்ளுக்குது முள்ளு தெரியும். அது எங்கே இருக்கு பார்க்குறேன். 2 முள் 1 முள்ளுனா பரவாயில்ல. பசியில் இருந்திருப்பான் போல. 1 முள்ளுனா பரவாயில்ல. 2 முள் இருக்குது. அண்ணா கொஞ்சம் நேரம் ஆகுண்ணா. காலையாக கொடுங்கண்ணா. இது நிறையா இருக்குது மீன். இங்கே வரைக்கும் இருக்குது. 1 மணி நேரம் மேலே ஆகும். லாஸ்ட்டாக போயிடுங்க. ஃப்ரீயாக இருக்கு தம்பி. இங்கே தான் முன்னாடி ஜனமாக இருக்கும். ஆனால் ஏற்றுக்குன்னு தான் இடம் வைக்க முடியாது கிடையாது. நல்லா போட்டுருக்கு. மற்ற எப்படி போடுவாங்க?